இறைவன் திருப்பெயரால் இறைவனுடைய மாபெரும் கிருபையால் மார்ச் மாதம் எண்ணற்ற சமுதாய பணிகளை செய்ய வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி, அதற்கு உதவிய இந்த சமுதாய பணிக்கெல்லாம் முத்தாய்ப்பாக உதவிய சகோதர சகோதரிகளுக்கு மனதார இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தவனாகவும், கடும் உழைப்பை செலுத்தி இந்த சமுதாய பணிகளை செய்த எங்கள் சங்க தோழர்களுக்கும் எங்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் இறைவன் கிருபை செய்வானாக என்று கூறியும், அவர்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் சங்கடங்கள், மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் இருந்தால் அதை நீக்கி இறைவன் அருள் செய்வானாகவும், உடல் ஆரோக்கியத்திலே ஏதாவது குறைகள் இருந்தால் அதற்கு நீக்கி அவர்களுக்கு பேரருள் செய்வானாகவும் என்று இறைவனிடத்திலே மனதார பிரார்த்தனை செய்தவனாக, இன்று போல் இந்த சங்க வளர்ச்சி பணிகள் தொடர்ந்து செய்திட இறைவனிடத்திலே கையேந்தி கேட்டவனாக, இன்னும் பல நற்பணிகள் செய்திட இறைவனிடத்திலே வாய்ப்பு அளிங்கன்னு சொல்லி இறைவனிடத்தில் வாய்ப்பு கேட்டு கையேந்தியவனாக, இன்னும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெற இறைவனிடத்திலே மனதார பிரார்த்தனை செய்தவனாக, இன்னும் எண்ணற்ற சமுதாய பணிகள் செய்ய முடியும் அப்படி என்று எங்கள் ஓட்டுநர்கள் நம்புகிறார்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்புகிறார்கள், எங்கள் சங்கத்து ஓட்டுநர்கள் நம்புகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கைக்கு இறைவன் அருள் செய்வானாக. இப்படி தொடர்ந்து நற்பணிகள் செய்திருக்கும் இந்த சங்கத்தின் அடுத்த கட்ட பணி ஏப்ரல் இறைவன் நாடினால் ஏப்ரல் 26 நமது பள்ளிப்படையில் அமைந்திருக்கும் ரோட்டரி கிளப்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இதற்காக மிகப்பெரிய பணிகள் இருக்கிறது. இந்த பணிகளுக்கு சகோதர சகோதரிகள் பொருளாதாரம் அளித்தும் எங்களுக்கு ஊக்கம் அளித்தும் உதவி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பணி மிக 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 ஒரு சவாலான பணி. நிறைய பணக்காரங்க செஞ்சு பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய கம்பெனிகள் செய்யும், பெரிய பெரிய நிறுவனங்கள் செய்யும். ஆனால் ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு முகாம் வச்சு நடத்துவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது நடத்தி பார்த்தவர்களுக்கு தெரியும். அப்படி அந்த சவாலான விஷயங்களையும் மக்களுக்காக நம்ம எடுத்து செய்கிறோம்னு சொன்னால், நம்ம மக்களுக்காகவும் நம்ம ஓட்டுநர்களுக்காகவும் நம்ம எடுத்து செய்கிறோம்னு சொன்னால், நம்ம உளவுபூர்வமாக எடுத்து செஞ்சு அவங்களுக்கு அந்த பயன்களை ஏற்படுத்தி கொடுத்து அதனால் அவர்கள் பயனடைந்தார்கள் சொன்னால், அந்த பயனின் மூலம் அவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் சிறந்த பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனைக்காகவே இந்த பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி, எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னும் சமுதாய பணிகள் செய்திட, இன்னும் எண்ணற்ற ஓட்டுநர்களுக்கு நலத்திட்டங்கள் செய்திட, எண்ணற்ற ஓட்டுநர்கள் கூட்டு முயற்சியால் ஒற்றுமையால் வாழ்ந்திட எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக, அதற்கு நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறி உங்களிடம் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் அப்துல் மாலிக். அனைவருக்கும் வணக்கம். பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்திலேருந்து இணைஞ்சிருக்கோம். இதில் இணைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லைசன்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஆனால் நம்மளுடைய தலைவர் பேட்ஜ் போடணும், அது தேசிய நலவாரி சங்கத்தில் நம்ம பல நிதி உதவிகளை பெறலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பேட்ஜ் அப்ளை பண்ணோம். எனக்கு சரியான வழிகாட்டுதல் பண்ணி அப்துல் மாலிக் பாய் எங்கள் சங்க தலைவர் அது என்னென்ன செய்யணும்னு வழிகாட்டுதலாம் பண்ணாங்க. போய் அதுபடியே முதல்ல என்கொயரிக்கு அப்ளை பண்ணோம், போலீஸ் என்கொயரிக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரம் வாங்கிட்டு தர சொன்னாங்க. அப்புறம் நம்மளுடைய சங்கத்தின் சார்பிலிருந்து ஒரு ஓட்டுநர் சேவையிலேருந்து போயிட்டு எங்களுக்கு தேவையான சலுகைகள் எல்லாம் அமைச்சாங்க. சலுகைகள் கொடுத்து இப்போ நான் பேட்ச் அப்ளை பண்ணிட்டேன். அது வெரிஃபிகேஷன்லாம் ஓகே ஆகிடுச்சு. காலைல போயிட்டு எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு 2 நாளில் கைக்கு வந்துட்டுறாங்க. ஸோ அதனால் நீங்களும் நம்ம சங்கத்தில் பேட்ச் எடுக்காதவங்க தயவுசெய்து எல்லாருமே பேட்ச் எடுத்து தேசிய நலவார சங்கத்தில் நீங்கள் சேரணுன்றதுக்காக நான் எல்லாருமே அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அதனால் எல்லாருமே நீங்கள் பேட்ச் எடுக்கணும். நம்ம எல்லாருமே எல்லா வகையான டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக வச்சுக்கிட்டு ஓடுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி. நாளைக்கு ஒரு காப்பீடு திட்டத்துலையோ நாளைக்கு ஏதோ ஒரு விபத்துலையோ நடக்காது. இருந்தாலும் விபத்தில் நடந்தாலும் எதிர்பாராத நிகழ்வு நடந்தாலும் நம்ம அதுக்கான சலுகைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதனால் எல்லாருமே முன் நம்ம சங்கத்தில் தலைவர் அணுகுங்க. நீங்களும் இந்த பயனாளியுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.